விஜய விட பல மடங்கு மல்லிக்கு வெண்பா மேல பாசம் அதிகம். அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு எதனா ஆயிடுமோ அப்படிங்கிற மாரி சொல்லி, நம்ம மல்லி இப்போ பயங்கரமா கதை எழுதிட்டு இருக்காங்க. இல்ல அதாவது விஜய்க்கு இதுல பிரச்சனை கிடையாது. வெண்பா கடத்தப்பட்டதுனால, இப்போ விஜய் ஜாலியா இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. விஜய் இப்போ பணத்த எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுடர்கேட்ட ரூ. 50,00,000. ஏன்னா தன்னோட பொண்ணு வெண்பா எந்த அளவுக்கு முக்கியம். அந்த பணம்லாம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா வெண்பாவ எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உண்மையிலேயே இப்போ அடுத்ததா விஜய் இந்த சுடர் சொல்றபடி எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா மல்லிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம வெண்பாவோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்திருக்குமோ, இந்த சுடர் வெண்பாவை என்ன பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்போ அடுத்தடுத்து நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா தான் எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி இந்த சுடர் நினைச்சுக்கிட்டு இருந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து இந்த சுடர் இப்படி மாட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட இந்த சுடர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அதாவது இந்த ரகுவை பகைச்சுக்காம ரகு கூட ரகு சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இப்போ வர்ற பணத்துல அதாவது விஜய் கிட்ட இருந்து, அடுத்ததா கதிரேசன் கிட்ட இருந்து, அடுத்ததா இந்த ராஜேஸ்வரி கிட்ட இருந்து, இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் வரக்கூடிய அந்த ஒரு பணத்துல ஆளுக்கு பாதியா ஷேர் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா சுடர் நீ என்னையே எனக்கே அந்த பணத்தை கொடுக்காம ஏமாத்தினல, அப்படி இருக்கும்போது உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அடுத்ததா இந்த சுடர் தன்னந்தனியா ஒரு மாஸ்டர் பிளானை போட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில நம்ம விஜய் மல்லி இவங்க எல்லாருமே இப்போ இந்த சுடரை இப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த ரகு கூட ஒருத்தன் இருக்கான் இல்லையா? நவீன் சொல்லிட்டு சொல்லி, அவனும் இந்த சுடருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா பெர்சனல் வேலையா நான் கொஞ்சம் வெளியூர் போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ இந்த சுடருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது, இந்த ரகுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ விஜய் வெளியே கிளம்பும்போது இந்த அ அதாவது அ நவீன் இருக்கான் இல்லையா? அவன பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. இவன எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படிங்கிற மாரி யோசிச்சு பார்க்கும்போது தான் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. அதாவது விஜய பொறுத்த அளவுக்கு அவன் ரகுவோட ஆளு. அதே மாதிரி இந்த சுடருக்கு, இந்த நவீனுக்கு, அடுத்ததா ரகுக்கு இவங்க எல்லாருக்குமே சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால தான் இப்போ அந்த நவீன ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. கடைசியில தான் இந்த உண்மை எல்லாமே இப்படி தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது இந்த நபீனால தான் அடுத்ததா நம்ம மல்லி, விஜய் 2 பேருமே இந்த சுடர் எங்க இருக்கா? வெண்பாவ எங்க கடத்தி வச்சிருக்காங்க? அப்படின்றது எல்லாமே தெரிய வருது. அதாவது இந்த நவீன் இத எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி சுடர் இருக்கக்கூடிய இடத்துல இப்படி மல்லியும், விஜயும் மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்னு உண்மையிலேயே சுடர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. நம்ம மல்லி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியாச்சும் வெண்பாவ காப்பாத்தியே ஆகணும். எவ்ளோ பணத்த அதாவது அந்த சுடர் கேட்கிற பணத்த எல்லாத்தையுமே குடுத்துட்டு வெண்பாவ காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தாங்க. ஆனா இங்க இந்த சுடர் பண்ண காரியத்தினால உண்மையிலேயே சுடரெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாம நம்ம விஜயும் மல்லியும் இந்த சுடர் இருக்கக்கூடிய இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுத்து இந்த சுடரை கையும் களவுமா பிடிக்கிறாங்க. ஏற்கனவே போலீஸ் இந்த சுடரு, ரகு இவங்க எல்லாரையுமே பிடிச்சிருப்பாங்க. அப்பவே பிரச்சனையை மாத்தி விட்டதுனாலதான் அது எதுவுமே பண்ண முடியாம போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம விஜய் கிட்டயும், மல்லி கிட்டயும் சுடர் வசமா சிக்கிறாங்க. அதுவும் நம்ம மல்லி எல்லாம் பயங்கர கோவத்தோட சுடர அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெண்பாவ எப்படியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மல்லிக்கு உயிரே வருது. உடனடியா வெண்பாவ கட்டி பிடிச்சி கதறி அழுது, "உனக்கு எதுவும் ஆகலைல்ல வெண்பா? இந்த சுடர் உன்னை கொடுமைப்படுத்தலைல்ல? இவ ஏதாச்சும் பண்ணியிருந்தா சொல்லு, இங்கேயே உண்டு இல்லைன்னு பண்றேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நம்ம வெண்பாவ இஷ்டத்துக்கு கலந்து விடுறாங்க. இந்த மாதிரி என்ன அடிச்சாங்க, நான் தப்பிச்சு போக பார்த்தேன், தப்பிச்சு போவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மல்லிக்கு பயங்கரமான கோவம். விட்டா இந்த சுடரை இங்கேயே அடிச்சு கொன்னுடுவாங்க. அந்த அளவுக்கு கோவம் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த சட்டத்த தன்னோட கையில எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி விஜயும் மல்லியும் இப்போ இந்த அதாவது சுடர நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுலயும் இப்போ
இந்த அ இவுங்க அதாவது விஜய்லாம் வந்து உண்மையிலேயே கோவத்துல தான் இருக்காரு. பட் இருந்தாலும் வெண்பா வந்து இப்போ எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம மீட்கப்பட்டுட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால உண்மையிலேயே ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. சுடர் இருந்துட்டு பணம் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா, பணம் தன்னோட கைக்கு வந்ததுக்கு அப்புறமா, நம்ம வெண்பாவோட கதைய முடிக்கணும், வெண்பாவ போட்டு தள்ளணும் அப்டிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில உண்மையிலேயே இப்படிப்பட்ட மாஸான விஷயங்கள் நடக்கும் அப்டின்னு இங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் இப்ப முக்கியமான விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய், மல்லி 2 பேருமே இந்த சுடர கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த நல்ல தம்பி போலீஸ் கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவருகிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்குது. அதுவும் இல்லாம இந்த சுடர் தான் வந்து வெண்பாவ கடத்துனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய், மல்லி இவங்க எல்லாருமே சுடர் மேல கேஸ் தர்றது மட்டும் இல்லாம, இந்த சுடர் யாரு? என்ன? ஏது? இவ உண்மையிலேயே வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அதுவும் இல்லாம ரேணுகாவா இங்க என்ட்ரி குடுத்து, ரேணுகாவா வந்து எல்லாருக்குமே வந்து போர்ஜரி பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறது வந்து எல்லா உண்மைகளுமே ஆதாரத்தோட வந்து சொல்றாங்க. அப்பதான் போலீஸ் இருந்துட்டு வெண்பா கிட்ட, "வெண்பா இங்க இருக்கக்கூடிய சுடர் வந்து உன்ன கடத்துனாங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, போலீஸ் இருந்துட்டு நம்ம வெண்பா கிட்ட விசாரிக்கிறாங்க. வெண்பாவும் இருந்துட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. "இவங்க என்னோட ரேணுகாவே கிடையாது. இவ்வளோ நாள் ரேணுகா மாதிரியே நடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உண்மை எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா, என்ன கடத்திட்டு போயிட்டு என் அப்பா கிட்ட, என் தாத்தா கிட்ட எல்லார்கிட்டயும் பணம் பறிக்கிறதுக்காக வந்து ஃபோன் பண்ணி பணம் கேட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி வாக்குமூலம் குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ சுடரோட கையில விலங்க மாட்டி, அடுத்ததா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளி, அடுத்ததா வந்து ஜெயிலுக்கு அனுப்பி, அவள வந்து அங்கேயே இருக்க வைக்க வேண்டியது தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.